பெரம்பலூர் அருகே போதிய போக்குவரத்து வசதி கூட இல்லாத குக்கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் தங்கள் குழந்தைகளை போட்டி போட்டுக்கொண்டு பெற்றோர்கள் சேர்த்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி இந்த பள்ளியில் உள்ள சிறப்புகள் தான் என்ன? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் பெரிய வெண்மணி கிராம பஞ்சாயத்துக்குட்பட்ட குக் கிராமம்தான் இந்த கொத்தவாசல் கிராமம். போதிய பேருந்து வசதி கூட இல்லாத இந்த கிராமத்தில் செயல்படும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க பெரம்பலூர் மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டத்தில் உள்ளவர்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். 2016 77 மாணவர்கள் மட்டுமே பயின்று வந்த நிலையில் கிராம மக்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உதவியுடன் கணினிகள், கழிவறை வசதிகள், கூட்ட அரங்கம் என படிப்படியாக இந்த பள்ளி தனியார் பள்ளிகளுக்கு நிகராக மிளரத் தொடங்கியது. தற்போது 2 ஸ்மார்ட் வகுப்பறைகள், ஹைடெக் கணினி லேப், 65 கணினிகள், ஆங்கில பயிற்சி என இப்பள்ளியில் உள்ளது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஃபஸ்ட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. போக போக பழக எனக்கு இந்த ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ கூட ரீசெண்டாக நாங்கள் பரதம் காம்படிஷனுக்கு போயிருந்தோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தோம், ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். சார் பொனட்டிக்ஸு, கிராமர் எல்லாமே சொல்லித் தருவாங்க. மேக்ஸு டீச்சரும் நடத்துவாங்க, லேப்க்கும் போவோம், எல்லாமே நல்லா சொல்லித் தருவாங்க. சிறந்த பள்ளிகளுக்கான விருது, காமராஜர் விருது, புதுமை பள்ளிக்கான விருது என பல்வேறு விருதுகளை இப்பள்ளி பெற்றுள்ளது. சனிக்கிழமைகளில் புத்தக சுமை இல்லா வேலை நாளாக அறிவித்து அன்றைய தினம் யோகா, சிலம்பம், பரதம், ஜிம்னாஸ்டிக், ஜூடோ, செஸ் போன்றவை மாணவர்களுக்கு கற்றுத்தருவது கூடுதல் சிறப்பாகும். விளையாட்டுலேயும் ரொம்ப சொல்லித்தராங்க. ஜூடோ, ஜிம்னாஸ்டிக், சிலம்பம், கபடி, செஸ்ஸு, கேரம், கொக்கோ, அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரும் சொல்லித்தராங்க. மாவட்ட லெவலில் ஜெயிச்சு ஸ்டேட் லெவலில் போய் வெண்கல பதக்கம் வென்ட்டு வந்தேன். ஹஸ்பண்ட் வெங்கடேசன், அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப். நாங்கள் அரசு பள்ளியில் தான் எங்கள் பிள்ளைங்களை சேர்த்துருக்கோம். இங்கிலீஷ் நல்லாவே, கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் நல்லாவே பேசுகிறாங்க. 2வது படிக்கிற பொண்ணே ஃபோனிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரீட் பண்ணுறதுன்னு கற்றுக்கிறாங்க. ஆசிரியர்கள், பெற்றோர்கள் சேர்ந்து 3 பள்ளி வேன்களை ஏற்பாடு செய்து தங்கள் பிள்ளைகளை அனுப்பி வருகின்றனர். மேலும் இந்த பள்ளி வளாக தோட்டத்தில் இயற்கை முறையில் விளையும் காய்கறிகளே காலை உணவு, சத்துணவுக்கு பயன்படுத்தப்படுகிறது. கணினி பயிற்சி வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள 600 பள்ளிகள் இந்த பயிற்சியிலே கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த 600 பள்ளிகளில் கொத்தவாசல் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி மட்டுமே அரசு பள்ளியாகும். அரசு நடத்தும் டெக்னோ கிளப் சார்ந்த போட்டிகளில் பெரம்பலூர் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற எங்களுடைய மாணவர்கள் கணினி சார்ந்த போட்டிகளில் முதலிடம் பெற்று வருகிறார்கள். பள்ளியை உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி கூடுதல் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டுமெனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. ஆசிரியர்கள், பெற்றோர்கள் இணைந்து ஒற்றுமையாக முயற்சிகளை முன்னெடுத்தால் அனைத்து கிராம அரசு பள்ளிகளும் தனியார் பள்ளிகளை மிஞ்சிவிடும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கொத்தவாசல் அரசு பள்ளி திகழ்கிறது. சன் நியூஸ் செய்திகளுக்காக பெரம்பலூர் செய்தியாளர் வே. சொல்லின் செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.